என் தங்கப்பிள்ளையே, அட்சய திருதியினுடைய இந்த பொன்னான புதன்கிழமையில் வெற்றி செய்தியோடு இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்றேன். என் குழந்தையே, மஞ்சள் அலங்காரத்தோடு உன் முன்னால் நான் இன்று வந்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது. அதனால் அம்மா இந்த மஞ்சள் அலங்காரத்தோடு உன்னிடத்தில் எந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கான மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, பல நாள் நம் கனவுகள் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்பது போன்று இருக்கும் பொழுது, இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து, இதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் இந்த வாழ்க்கையில் தர நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ உணர்ந்து விட்டாயானால், நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் சரியாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நல்ல நேரம், நல்ல வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் நீ சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மைகளையும் மிக பெரிய நம்பிக்கைகளையும் ஒரு சேர கொடுப்பதாக இருக்க வேண்டும். நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாமும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் பொழுது, இந்த வராகி உன்னோடு இருப்பதையும் அம்மா நடத்தியதையும் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? என் குழந்தையே, பொதுவாகவே ஒரு பொழுது விடியும் பொழுது மங்களகரமான பொருட்களை நாம் பார்த்து விட்டோமானால் அந்த நாளில் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கே அது தோன்றும். உனக்கே உன் மனதிற்குள் நமக்கு நல்லது நடக்கப் போகிறது என்ற எண்ணம் உருவாகும். இப்படியாக இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் உனதாக்கக்கூடிய திறமை உனக்குள் இருக்கும் பொழுது, நீ எதையுமே விட்டு விடாமல் உனக்கு நான் கொடுப்பது எல்லாம் உண்மைதான் என்பதனை தெரிந்து கொண்டு நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. நீ இந்த வாக்கினை கேட்கும் பொழுது உன் தாயானவள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு உனக்கு தெரிகின்றதோ இல்லையோ, இந்த வாழ்க்கையின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை எந்த அளவில் இருக்கிறது என்பதனை உனக்கு தெளியப்படுத்தி விடுகின்றது. நீ சட்டென்று ஒரு நொடியில் அத்தனை விஷயங்களையும் உனக்குள் சரியான மாற்றங்களாக கொண்டு வந்து உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையே, இனி உனக்காக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிகுந்த மன மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து விட வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை தேங்கி நிற்காமல், எந்த இடத்திலும் என் பிள்ளை வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று நினைத்து கண்ணீர் வடிக்காமல், தனக்கான வெற்றியை பெற்று இந்த வாழ்க்கை தான் எனக்கு என்னவெல்லாம் கொடுத்தது என்பதனை உறுதி செய்துவிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன். உனக்காக நான் வருகிறேன். உன்னோடு நான் பயணிக்கிறேன் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனைக்கும் ஒரு காரணம் உண்டு. நல்ல நாட்களில் நீ தெய்வத்தை தேடி வரும் பொழுது தெய்வம் எங்கே என்று அந்த நேரம் நீ அலைபாய்ந்து கொண்டிருக்க கூடாது. என் குழந்தையை, மனதார நீ நினைத்தால் தெய்வம் நிச்சயமாக அந்த இடத்தில் இருப்பார்கள். தான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயம் ஒரு பொழுதும் தெய்வத்திற்கு இல்லை அல்லவா? நான் இருந்து உனக்கு என்ன நடத்தினேன்?
நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தேன் என்பது எப்பொழுதும் உன் புரிதலுக்குள் இருந்துவிட்டால் போதும். வராகியினுடைய அன்பினால் நீ நினைத்ததையெல்லாம் சாதித்து விடுவாய். வராகியினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைப்பதையெல்லாம் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்வாய். நமக்கு நடக்கும் என்று நினைத்தால் நல்லபடியாகவே நடக்கும். இப்பொழுது எல்லாம் பல நல்ல விஷயங்கள் உனக்கு இந்த தாயானவள் யார் என்பதனை உன் கண் முன்னால் நிரூபித்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் நாமாக இருக்க வேண்டும். நமக்கான நம்பிக்கையை பெற வேண்டும். நமக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நீ உணரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வெற்றியைக் கண்டு பொறாமைப்பட இங்கு ஒரு கூட்டமே இருக்கின்றது. இவர்களுக்காக நீ வெற்றியை பெற நினைக்காமல் உனக்காக உன் வெற்றியை பெற வேண்டும். உனக்காக இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, யாருக்காகவும் வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை. காலம் கடந்து விட்டது. இனி உனக்காகவும் நீ வாழ வேண்டும். உனக்கான நன்மைகளுக்காகவும் நீ வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ளவும் வாழ வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத விஷயங்கள் நிச்சயமாக உன் மனதை காயப்படுத்திவிடும். நேற்றிரவே இந்த வராகி உனக்கு ஒரு பதிவில் சொல்லிவிட்டேன். இன்றைய தினம் மஞ்சள் அலங்காரத்தோடு நீ என்னை தொட்டதனால் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று. நிச்சயமாக இது உண்மைதானே என் குழந்தையே? நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதே நேரத்தில் நான் எதனால் வந்தேன், யாரால் வந்தேன், யார் என்னை இங்கு வரவழைத்தது என்பதில் எல்லாம் உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் அத்தனை சந்தோஷங்களும் நீங்கும்படி உனக்கான பேரதிசயத்தை நான் நடத்தி விடுவேன். என் குழந்தையே, இன்று அட்சய திருதியை நாளல்லவா? இந்த நாளில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் மஞ்சளும் குங்குமமும் உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்து விட்டால் போதும். அது தங்கம் வாங்கியிருப்பதற்குரிய பலனையும் எதிர்காலத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதனையும் அது தெளிவுபடுத்தி கொடுக்கும். இப்படியாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இது போதும். இதுவே உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வந்துவிடும். என் குழந்தையே, மங்களகரமான விஷயங்களை நாம் எவ்வளவு அதிகமாக பார்க்கின்றோமோ அவ்வளவுக்கவ்வளவு உன் வாழ்க்கையில் மங்கள நிகழ்வுகள் நடந்தே தீரும். மங்களகரமான அத்தனை விஷயங்களும் உனக்கு நடந்து இந்த வாழ்க்கை ஓகோவென்று உனக்கு மாறியும் விடும். என் குழந்தையே, இங்கு சில மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? என் குழந்தையே, நானாக உன்னிருந்து உனக்குள் தருகின்ற இந்த மாற்றங்கள் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் யாரென்று உனக்கு தெளிவுபடுத்தட்டும். தேவையில்லாமல் அத்தனை பேரையும் நம்பி இந்த வாழ்க்கையை இத்தனை காலமும் நீ ஒரு போலியாக வாழ்ந்தது போதும். இனிமேலாவது உண்மையாக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். உனக்காக நீ வாழ வேண்டும். என் குழந்தையே, அம்மா நினைத்துவிட்டால் ஒற்றை நொடியில் அத்தனை மாற்றங்களையும் தர முடியும். ஆனால் அப்படி நடக்கின்ற ஒரு மாற்றமானது ஒருபொழுதும் உன் மனதிற்குள் நிற்பது கிடையாது. அப்படி நான் கொடுக்கின்ற மாற்றமானது ஒருபொழுதும் உனக்குள் எந்த விஷயத்தையும் உணர்த்துவதும் கிடையாது. உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்னவோ அதன் மீது நீ கவனம் செலுத்து. உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டுமோ அதன் மீது உன் மனது தெளிவாக சேரட்டும். அத்தனையையும் உணர வேண்டும்.
அத்தனை மாற்றங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல விஷயங்களை கொடுக்க வேண்டும். அதுவரையிலும் என் குழந்தை, நீ சற்று பொறுமையாக காத்திருந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றியையும் நீ என்னிடத்திலிருந்து உனக்கான பரிசாக பெற வேண்டும். என் குழந்தையே, எதையுமே வாழ்க்கையில் நீ செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்துவிடு. ஏனென்றால் நம் எதிர்காலம் இதன் அடிப்படையில்தான் நமக்கு மாறும். நம் எதிர்காலமே நம் கைகளில்தான் நிச்சயமாக இருக்கிறது. இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அது போதும். இனிமேல் நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பேரானந்தப்படுத்தும். இனி உன்னை சுற்றி வந்து உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நம்பிக்கையையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் நமக்கானதாக நாம் பெற வேண்டிய நேரம், நாம் விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று நீ புரிந்து கொள்வது மிகவும் எளிமையானதாக மாறிவிடும். வாழ்க்கை கொடுக்கின்ற அனுபவங்கள் அதைத்தானே உனக்கு சொல்கின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை அனுபவங்களிலும் இருந்தும் உன் வாழ்க்கையை உனக்கென மீட்டெடுத்து கொடுக்கிறதல்லவா. இந்த சூழ்நிலைகளுக்காக நீ உன்னை தயார்படுத்து. இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ எப்பொழுதுமே உனக்கானதாக மாற்றிக்கொள்ள நீ தயாராக இருந்துவிடு. எந்த இடத்தில் உனக்கு வெற்றி பறிக்கப்பட்டதாக உணர்கின்றாயோ, எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் உன்னிடத்திலிருந்து எடுத்து விட்டதாக நீ எண்ணி வருத்தப்படுகிறாயோ, அந்த இடத்திலிருந்து உனக்கான நம்பிக்கையை நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. இனிமேல் எந்த நிலையிலும் உனக்கு தோல்விகள் வராது. எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை உனக்குரிய உண்மைகளை உன்னிடத்திலிருந்து எடுத்து விடாது. இனி என்னவோ நடக்கட்டும், ஏதுவோ நடக்கட்டும், இனிமேல் உன் வாழ்க்கை உன் கைகளில் அற்புதமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு அத்தனையையும் நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள். யாரெல்லாம் உன்னை துன்பப்படுத்தினாலும் என் பிள்ளை, இது போன்ற நல்ல நாட்களில் உன் வராகி என்னுடைய ஆசிகளை பெற்று உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள துணிந்து விட்டால், நான் நடத்துகின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையாக்கி நான் தருகின்ற உண்மைகள் என்று இவை எல்லாமுமே இனி உன்னை பக்குவப்படுத்திவிடும். இவை எல்லாமுமே இனி உன்னை பெருமகிழ்ச்சி படுத்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யாரையும் யாரும் இங்கு கட்டுப்படுத்திவிட முடியாது. யார் வாழ்க்கையையும் யாரும் இங்கே வாழ்ந்துவிட முடியாது. அதனால் உனக்கான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கு. உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தொடங்கு. நடக்கின்ற விஷயங்கள் இனிமேலும் உன்னை துன்பப்படுத்தி விடாமல் உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்கட்டும். எதிர்வருகின்ற நேரம் உனக்கான உண்மைகளை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தந்து விடட்டும். இனி எந்த நேரமும் உனக்கு பேரதிசயம் நடக்கும். எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும். நல்ல நேரம் ஒருவருக்கு வந்துவிட்டது. நல்ல வாழ்க்கை ஒருவருக்கு வந்துவிட்டது. இனி ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கான பேரதிசயங்களும் நடக்கத் தொடங்கிவிட்டது என்பதனை புரிந்து கொள். இன்று இந்த கோலத்தில் என்னை கண்ட என் பிள்ளை, வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய பிள்ளையாக நீ மாறிவிடுவாய். என்
தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.